ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வெரைட்டியான முட்டை, வித்தியாசமான முட்டை, என்ன முட்டை அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இதோட மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் உங்களோட ஆதரவை கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது வாங்க முட்டை செய்ய போகலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் முட்டை எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த முட்டை தோடு மட்டும்தான் எடுத்துக்கிறேன், உள்ளே இருக்கிறது வேண்டாம். இப்போ அதை வந்து நான் கொஞ்சோண்டு லைட்டாக கட் பண்ணி அதில் இருக்கிறது மட்டும் எடுத்து பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போது இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சு. இனி இதை சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவி வைக்கணும். இதே மாதிரி எல்லா முட்டையில் உள்ளே இருக்கிற அந்த முட்டையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக தான் பார்த்து தான் உடைக்கணும், இல்லைன்னா ஃபுல்லாகவே உடஞ்சிரும். இது இப்போது நம்ம எல்லா முட்டையை எடுத்துட்டேன். இனி இதை வந்து வாஷ் பண்ணலாம். இப்போ இது நல்லா பச்சை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இனி தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். இந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் கூட நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லு வராது, அதுக்காக தான். இது இப்போது 5 மினிட்ஸுக்கு மேலே இதில் சுடு தண்ணியில் நல்லா வாஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை நீ எடுத்துக்கிறேன். இது இப்போது நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸ்மெல் வருதான்னு பார்த்தா ஸ்மெல்லு சுத்தமாக வரல. ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா க்ளீன் பண்ணனால அது வந்து ஸ்மெல் இல்லை. இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம், போதும். இதுவே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போது இது வந்து ஜெலட்டின். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நான் இதை வந்து எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். சுகர் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேண்டாதவங்க விட்டுறலாம். இப்போது இதில் வந்து இந்த சூடு ஆற வச்சுருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வெறும் ஜெலட்டின் மட்டும்தான், ஜெலட்டினு சுகர் மட்டும்தான். கலர் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஃபுட் கலர் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் இந்த முட்டை ஓடில் ஊற்றிக்கிறேன்.
சூடு ஆறுறதுக்கு முன்னாடி ஊற்றணும். இப்போ ஒரு 3 கலர் இதில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது இப்போது ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நீ ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். இது இப்போது எடுத்துக்கிறேன். 1/2 hourக்கு மேலே ஆச்சு. இப்போது நான் இந்த தோடு எல்லாமே எடுத்துடுறேன். அழகாக வருது பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வெரைட்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி ஜெல்லினாலே குழந்தைங்க நிறைய பேர் விரும்புவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.